ஹாய் எவ்ரிபடி. இப்போ நம்ம பரீட்சையால் லெசன் 12 அதோடது பார்க்க போகிறோம். இதில் 2 வேர்ட்ஸ் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்க்க போகிறோம். என்னென்ன வேர்ட்ஸ் இதில் இருக்கும் அப்படின்னா, கோ சே. இந்த கோ எந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம், சே எந்த இடத்துல யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது இந்த லெசன் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? எக் கியாகை. எக் கியாகை அப்படின்னா இது என்ன. எக் காய்கை இது பசு. இட் இஸ் கவ். காய் ஹம்கு கியா தேத்தி. பசு நமக்கு. நமக்கு கியானா வாட், கிவ்னா தேத்தினா கிவ். பசு நமக்கு என்ன கொடுக்கிறது. காய் ஹம்கோ தூத் தேத்தி ஹே. பசு நமக்கு தூத் பால் கொடுக்கிறது. காய் கா தூத் மீட்டா ஹோத்தா ஹை. பசுவோட பால் மீட்டானா ஸ்வீட் மிகவும் இனிப்பாக இருக்கும். ஹம் காய் கா தூத் பீத்தி ஹே. நம்ம பசுவோட பாலை தான் குடிக்கிறோம். தும் காய்கோ கபி மத் மாரோ. நீ எப்போவுமே பசுவை அடிக்கக்கூடாது. மாறோன்னா அடிக்கிறது, மத் மாறானா அடிக்காதீங்க, எப்போவுமே அடிக்கக்கூடாது. கபினா எப்போவுமே, மாறோன்னா அடிக்கிறது, டோன்ட் மத்து மாறோன்னா டோன்ட், அது செய்யக்கூடாதுன்னு அர்த்தம். கபினா எப்போவுமே. ஏ மேரே பிதாஜி ஹை. இது இவர்கள் என்னுடைய அப்பா. மேரே பிதாஜிக்கா நாம் ஹரிலால் ஹை. என்னுடைய அப்பாவோட பேர் ஹரிலால். वे एक सरकारी दफ्तर में काम करते थे. சர்க்காரினா கவர்மெண்ட், தஃப்தர்னா ஆஃபீஸ். அவர் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. காம்னா ஒர்க். ஸோ அவர் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. வே ரோஜ் அவர் டெய்லி பஸ்ஸில் இருந்து தஃப்தர் ஜாத்தேகே, பஸ்ஸில் இருந்து ஆஃபீஸுக்கு போவார். அவர் பஸ்ஸே கர் வாபர் ஜாத்தேகை. பஸ்ஸில் இருந்து கர்னா ஹவுஸ், வாபஸ்னா ரிட்டன் வர்றது, ஆத்தேகைனா கம் வர்றது. வேலை முடிஞ்சிட்டு அவர் வீட்டுக்கு ரிட்டன் வர்றதும் பஸ்ஸில் தான் வருவார். சீமா தும்ஹாரே பிதாஜி கஹாங் காம் கர்த்தே ஹை. சீமா உன்னுடைய அப்பா எங்கே வேலை பார்க்குறாரு. மேரே பிதாஜி பி என்னுடைய அப்பா கூட ஏக் சர்க்காரி தஃப்தர் மே காம் கர்த்தே ஹே, ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்லாம் வேலை பார்த்துட்டு இருக்காரு. வே பி பஸ்ஸே ஜாத்தே ஹே அவர் கூட பஸ்ஸுக்கு தான் வருவார். அவர் பஸ்ஸே கர் வாபஸ் ஜாத்தே ஹே பஸ்ஸில் வேலை முடிச்சுட்டு ரிட்டன் வர்றதும் வீட்டுக்கும் பஸ்ஸில் தான் வருவார். கோபால் தும் கிஸ்ஸே லிக்தே ஹோ. கோபால் தும் கிஸ்ஸேனா எதனால், லிக்னா எழுதுறது. கோபால் நீ எதனால் எழுதுகிறாய். மைன் கலம் சே லிக்தா ஹூம். நான் பேனாவால் எழுதுகிறேன். மைன் கலம் சே காகஜ் பர் லிக்தா ஹூம். நான் பேனாவால் பேப்பரில் எழுதுகிறேன். காகஜ்னா பேப்பர், பர்னா இல். நான் பேனாவால் பேப்பரில் எழுதுகிறேன். தும் கிஸ்ஸே போல்தே ஹோ. நீ எதனால் பேசுகிறாய். மைன் மூங் சே போல்தே ஹூம். மைன் மூங்ஸ்னா மவுத்து, நான் வாயால் பேசுகிறேன். புல்னா டாக் பண்ணுறது, நான் வாயால் பேசுகிறேன். ராதா தும் கிஸ்ஸே தேக்தி ஹோ. ராதா நீ எதனால், தேக்னா பார்க்கறது, நீ எதனால் பார்க்கிறாய். மைன் ஆங்கோ சே தேக்தி ஹூ. நான் கண்ணால் பார்க்கிறேன், கண் மூலமாக பார்க்குறோம். தும் கிஸ்ஸே சுன்தி ஹோ. நீ சுன்னா கேட்கறது, நீ எதனால் கேட்கிறாய். மைன் கானோ சே சுன்தி ஹூ. நான் காதால் கேட்கிறேன். ராம் பரத் கா பாயி ஹை. ராம் பரத்துடைய பிரதர். ராம் யாரு, பரத்துடைய பிரதர். ராம் பரத் கா படா பாய் ஹே. ராம் பரத்துடைய எல்டர் பிரதர். படானா பிக், பாயினா பிரதர். ஸோ ராம் பரத்துடைய எல்டர் பிரதர். ராம் பரத் சே படா ஹை. ராம் பரதனை விட பெரியவன். பரத் ராம் சே சோட்டா ஹை. பரத் ராமை விட சோட்டானா ஸ்மால், சிறியவன். அடுத்து மாங் மேஜ் பர் ஏக் சேப். அம்மா மேஜையில் ஒரு ஆப்பிள் இருக்கிறது. சேப்னா ஆப்பிள். மேஜை மேல் ஒரு ஆப்பிள் இருக்கிறது. எக் சேப் கிஸ்கே லியே ஹை. இந்த ஆப்பிள் யாருக்காக. கிஸ்கே லியேனா யாருக்காக. எக் சேப் இந்த ஆப்பிள் தும்ஹாரே உன்னுடைய, பிதாஜிக்கே லியே உன்னுடைய அப்பாவுக்காக. இந்த ஆப்பிள் உன்னுடைய அப்பாவுக்காக. மேரே லியே கியா ஹை. எனக்காக எனக்காக எங்கே இருக்கு அம்மா, என்ன இருக்கு. வகாங் வகாங் தேக்கோ அங்கே பார். தாலி மேன பிளேட்டில். ஏக் ஷேப் ஹை அங்கே பாருங்க, பிளேட்டில் ஒரு ஆப்பிள் இருக்கிறது. வக் தும்ஹாரே லியே ஹை அது உனக்கானது. கோபால் தும்கோ மாங் புலாத்தே ஹே. கோபால் உன்னுடைய அம்மா, புலாத்தினா கால் பண்ணுறது, கூப்பிடுறாங்க. உன்னுடைய அம்மா கூப்பிடுறாங்க. மாங் அம்மா. ஆப் முஜே கியோ புலாத்தி ஹை. கியோனா ஒய். அம்மா நீங்கள் ஏன் என்ன கூப்பிட்டீங்க. தும்கோ உனக்கு. தூத் பீனே புலாத்தி ஹை பால் குடிக்கிறதுக்காக கூப்பிட்டேன். உமா கஹாங்கை வேர் இஸ் உமா. உஸ்ஸே பி புலாவோ அவளை கூட கூப்பிடு. உமா தூத் பீனே கே லியே மாங் தும்கோ புலாத்தி ஹை. உமா
பால் குடிக்கிறதுக்காக அம்மா உன்னை கூப்பிடுகிறார்கள். அத்தியாபக் ஜி ஆப்கோ சாய் பசந்த் ஹே. அத்தியாபக் ஜி நீங்கள் டீ குடிப்பீங்களா அல்லது ஹை யா காஃபி அல்லது காஃபி விரும்புவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. முஜே பசந்த்னா லைக் பண்ணுறது, காஃபினா காஃபி, சாய்னா டீ. முஜே தோனா பசந்த் நகிகை. எனக்கு ரெண்டுமே பிடிக்காது. பசந்த் நகினா பிடிக்காது. முஜே தூத் பசந்த் ஹை. தூத்னா மில்க். எனக்கு பால் பிடிக்கும். அச்சா நல்லது. மை ஆப்கோ கரம் தூத் தேத்தி ஹை. கரம்னா ஹாட், தூத்னா மில்க், தேனா கொடுக்கறது. அச்சா நல்லது, உங்களுக்கு நல்லா சூடான பால் கொடுக்குறேன். அடுத்து வந்து எக்ஸசைஸ் அபியாஸில் வந்து ஃபஸ்ட்டு தமிழ் மீனிங்ஸ் வந்து நம்ம எழுதணும். ஹிந்தி டு தமிழ் டிரான்ஸ்லேஷன் அல்லது இங்கிலீஷில் எழுதணும். அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி அந்த சேம் நேம் வந்து எந்த இடத்துல யூஸ் பண்ணுவோங்கிறத சென்டென்ஸில் கொடுத்துருப்பாங்க. அது எங்கே யூஸ் பண்ணுவோங்கிறத நீங்கள் படித்து பார்த்து அது வந்து நீங்கள் எழுத ஈஸியாக இருக்கும். அடுத்து வந்து ஜோடோனா மேட்ச் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து கொஸ்டின் அண்ட் ஆன்சர், சிங்கிள் அண்ட் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் தான் எல்லாமே. பிக்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த பிக்சர்ஸை பார்த்து இது என்னன்னு கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த பிக்சர்ஸில் உள்ள வேர்ட்ஸ் என்னவோ அதை நீங்கள் படிச்சுக்கிட்டாவே கொஸ்டினோட ஜாயின் பண்ணி மிங்கிள் பண்ணி எழுதிடலாம். அதுக்கப்புறம் வந்து ஹிந்தியில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஹிந்தியில் கொடுத்துருக்கிறத தமிழ் அல்லது இங்கிலீஷில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி எழுதணும் நீங்கள். அடுத்து 6th ரோமன் வந்து தமிழ் இங்கிலீஷ் கொடுத்துருப்பாங்க. இதை வந்து நீங்கள் ஹிந்தியில் டிரான்ஸ்லேட் பண்ணி எழுதணும். இதுதான் வந்து லெசன் வந்து 12ஓட டோட்டல் இது, அவ்வளோதான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து லெசன் வந்து 11 வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.